நிறைய எடுத்துக்காட்டு பார்க்கலாம். ஏன்னா இது கண்டிப்பா கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. விற்று சென்றான், விற்று சென்றான். குசுடு துபுரு, இங்க என்ன இருக்கு? குசுடு துபுரு. குசுடு துபுருல ஒண்ணு இருக்குங்களா? இந்த இடத்துல என்ன இருக்கு? வல்லின மெய்யா? வல்லின மெய். அப்போ இந்த இடத்துல வல்லின மெய் இருக்கு. இதை தொடர்ந்து குசுடு துபுரு வந்திருக்கு. அதனால இது என்னது? வல்லின வன்தொடர் குற்றியல் உகரம். அதனால இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கு? இச் அப்படிங்கிற வல்லினம் மிகுந்திருக்கு. அகர இகர ஈற்று வினையெச்சம். ஒரு வினை சொல் எச்ச பொருளை தரும்போது அது வினையெச்சம் அப்படின்னு சொல்றோம். இப்போ அந்த வினையெச்சம் அகரத்திலையும் இகரத்திலையும் முடியும் பொழுது அது வல்லினத்தை பெறும், வலி மிகும். எடுத்துக்காட்டுகள். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, ஆடச் சொன்னார், ஆடச் சொன்னார், ஆட ஆடச் சொன்னார். இந்த இடத்துல என்ன இருக்கு? டா. இட்டு கூட்டல் ஆட், டா. ஆவல முடியுதுங்களா? ஆடச் சொன்னார் அப்படிங்கிறது ஒரு வினையெச்சம். வினையெச்சம் ஆவல முடியுதுங்களா? அதனால இந்த இடத்துல கசதபம் மிகுந்திருக்கு. ஓடி போனார், ஓடி போனார். இட்டு கூட்டல் ஈ. இந்த இடத்துல வினையெச்சம் ஈல முடிஞ்சிருக்குங்களா? அதனால இந்த கசதபம் மிகுந்திருக்கு. பிறகு திசை பெயர்கள். என்னது? திசை பெயர்கள் முன் வல்லினம் மிகும். திசை பெயர்கள் என்ன? கிழக்கு, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இதெல்லாம் திசை இல்லையா? அப்போ தெற்கு பக்கம், தெற்கு பக்கம். கிழக்கு கிழக்கு பகுதி, கிழக்கு பகுதி. கிழக்குங்கிறது ஒரு திசைங்களா? அதனால திசைக்கு முன்னாடி என்ன சேருது? கசதப மிகுது, வல்லினம் மிகுந்து வருது. பிறகு இருபெயரொட்டு பண்பு தொகை. என்ன பார்க்க போறோம்? இருபெயரொட்டு பண்பு தொகை. இருபெயரொட்டு பண்பு தொகை. இரு பெயர் இருபெயரொட்டு பண்பு தொகை. இந்த வார்த்தையிலேயே இருக்கு பாருங்க. இரு இரண்டு, பெயர் பெயர் சொல், பெயர் சொல். ஒட்டு ஒட்டுன்னா இணைந்து. பண்பு பண்பு. தொகைன்னா மறைந்து வருதல். இரண்டு பெயர் சொற்களுக்கு இடையே பண்பு மறைந்து வருவது இரு பெயரொட்டு பண்பு தொகை. அந்த இரு பெயரொட்டு பண்பு தொகை பின்பு என்ன ஆகும்? வல்லினம் மிகுந்து வரும். எடுத்துக்காட்டு மல்லிகை பூ. எடுத்துக்காட்டு என்ன? மல்லிகை பூ. மல்லிகை பூ. பூ என்றாலும் சரி, மல்லிகை என்றாலும் சரி, என்னது? ரெண்டுமே ஒரே பொருள் தான், பூ தான். ஆனா பூ அது எந்த வகையான பூ? மல்லிகை பூ. அதனுடைய பண்பை சொல்ல வருது. அதனால இது இரு பெயர் ஒட்டிய பண்பு பெயர், பண்பு தொகை. இந்த இடத்துல இப்போ மறைஞ்சு வரும். சரி, வல்லினம் மிகுந்து வரும். வள்ளி இந்த இடத்துல வலி மிகும். இன்னொன்னு சித்திரை திங்கள். இதெல்லாம் புத்தக எடுத்துக்காட்டு. இது அப்படியே கேட்பாங்க. சித்திரை
திங்கள். திங்கள்னா என்ன அர்த்தம்? திங்கள்னா மாதம் இல்லையா? மாதம். திங்கள்னா மாதம். சித்திரை என்ன? மாதத்தினுடைய ஒரு வகை. அதாவது 12 மாதங்களில் ஒன்று சித்திரை. சித்திரை மாதம். அப்போ ஒரே பொருளை தரக்கூடிய 2 சொற்கள் வந்துள்ளன. இதனுடைய பண்பை இது சொல்லுது. அதாவது பண்புன்னா இது என்ன மாதம்? என்ன மாதம்? சித்திரை மாதம். அப்போ இதை போல ஒன்றின் பண்பு ஒரு பொது பெயர் இப்படி வந்தா அதுக்கு இடையில என்ன ஆகும்? வல்லினம் மிகுந்து வரும். வலி மிகும். உவமை தொகை. உவமை தொகை. உருவகம். இந்த இரண்டிலுமே என்ன பண்ணுவோம்? வல்லினம் மிகுந்து வரும். உவமை தொகையிலையும் மறைந்து வரும், உருவகத்திலையும் மறைந்து வரும். தொகைன்னா என்ன? மறைந்து வருதல். மறைந்து அப்படின்னு அர்த்தம். மறைந்து வரும். 2 பொருட்களை ஒரு உவமையும் உவமயத்தையும் ஒப்பிடும் பொழுது உவம உருவு மறைந்து வருவது உவமை தொகை எனப்படும். அப்ப என்ன பண்ணுவோம்? உருவு மறைந்து வரும். உருவு மறைந்து வரும். ஆனா உருவகம்னா என்ன அப்படின்னா உருவு மறைந்து வராது. அதுக்கு பதிலா உவமேயமும் உவமையும் ஒன்றே அப்படின்னு சொல்லும். இத எஸ்ஜிடில கூட கேட்டாங்க. இப்ப லேட்டஸ்டா நடந்த எஸ்ஜிடில என்ன பண்ணாங்க? இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. உவமேயத்தையும் உவமையும் ஒன்றே குறிப்பிடுவது எது? உருவகம். உவமேயத்திற்கும் உவமைக்கும் இடையில் உருவு மறைந்து வருவது உவமை தொகை. இந்த ரெண்டுலையுமே என்ன பண்ணும்? வல்லினம் மறைஞ்சு வரும். தாமரை பாதம். தாமரை பாதம். தாமரை போன்ற பாதம். என்னது? தாமரை போன்ற. இந்த இடத்துல போன்ற அப்படிங்கிற உருவு மறைந்து வருகிறது. தாமரை போன்ற. போன்றங்கிறது என்னது? மறைந்து வருகிறது. தாமரை பாதம். மலர் பாதம். மலர் போன்ற பாதம். மலர் போன்ற பாதம். போன்ற அப்படிங்கிறது மறைஞ்சு வருது. போன்ற அப்படிங்கிற உருவு என்ன வருது? மறைந்து வருவது. தொகைனா மறைந்து வருதல் அர்த்தம். அப்போ மலர் போன்ற பாதம். போன்ற அப்படிங்கிற எழுத்து அப்படிங்கிற உருவு இங்கு மறைந்து வருவதால் என்ன? வல்லினம் மிகுது. அப்போ உருவகம் என்ன? அப்போ உருவகத்துல பாருங்க, இன்னொரு எடுத்துக்காட்டு பார்த்தா உனக்கு தெளிவா புரியும். தாய் தமிழ் இல்லையா? தாய் தமிழ். தாயாகிய தமிழ். ஆகிய அப்படிங்கிற உறுப்பு என்னது? இங்க மறைஞ்சிருக்கு. அதனால ஊமை தொகை. அதனால ஊமை தொகை இந்த இடத்துல வல்லினம் முகிஞ்சிருக்கு. இது தாய் தமிழ் அப்படிங்கிற தமிழ் தாய். தமிழ் தாய். தமிழ் தாய் இரண்டும் ஒன்றே அப்படிங்கிற அர்த்தத்துல உருவகப்படுத்துறோம். என்ன பண்றோம்? இந்த இடத்துல தாயாகிய தமிழ்னு சொல்றோம். இங்க தாயும் தமிழும் ஒன்று அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றோம். அதனால இந்த இடத்துல இத்து. இப்போ நம்ம தேர்வுல என்ன பண்ணுவோம்? ஊமை தொகையா உருவகமா அப்படின்னு கேட்டா தாய் தமிழ், தமிழ் தாய் ரெண்டும் குழம்ப கூடாது. அதுக்கு எந்த பொருளை ஊமிக்கிறோமோ ஊமிக்க வேண்டிய சொல்ல வேண்டிய கருத்து முதலில் வந்தால் அது உருவகம். முதலில் உரு பெறும். முதலில் உரு பெறும். நம்ம என்ன சொல்ல வந்தோமோ அந்த கருத்தை முதலே சொல்லிட்டா அது உருவகம். நம்ம சொல்ல வேண்டிய கருத்து ஊமைக்கு அடுத்து வந்தா அது ஊமை தொகை இல்லையா? இந்த இடத்துல பாருங்க, நாம சிறப்பிச்சு சொல்ல வேண்டியது தமிழ் தான். தமிழ் மொழியை பத்தி தான் நம்ம சிறப்பிச்சு சொல்றோம். அப்படி சிறப்பிக்கும் போது தமிழ் முதல்ல வருது இல்லையா? அதனால இது உருவகம். இந்த இடத்துல என்னது? சிறப்பிச்சு சொல்ல வேண்டிய கருத்து தமிழ், அது இரண்டாவதா வர்றதுனால அது ஊமை தொகை. எக்ஸாம்ல
நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஊமை தொகை உருவகம் இரண்டிலுமே என்ன பண்ணும், வல்லினம் மிகுந்து வரும். உரிச்சொல் சால, தவ, தட, உழ, இந்த 4 சொற்களுக்கு முன் வந்தால் அந்த சொல்லில் வலி மிகும். இதை தவிர்த்து வேற எதனா வந்தா மிகுமா சார் அப்படின்னா மிகாது. அப்போ உரிச்சொல்ல எந்த சொல் வந்தா வல்லினம் மிகும்? சால, தவ, தட, குழ, இந்த 4 சொற்கள், இந்த 4 உரிச்சொற்கள் வந்தா மட்டும் வல்லினம் மிகும். சால பேசினார், சால பேசினார், இந்த இடத்துல என்ன பண்ணும், வலி மிகும். சால பேசினார். தவச்சிறியது, தவ இச் சிறியது, இச் மிகும். அப்ப சால, தவ, தட, குழ என்ற 4 உரிச்சொற்கள் முன்னாடி வந்தா, முன்னொட்டாக வந்தால் அங்கு வல்லினம் மிகும். இதை தவிர வேற, தவிர வேறு மிகாது. வந்தா என்ன ஆகாது, மிகாது. அடுத்து தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் தனி குரில், தனி குறிலை அடுத்து வரும் ஆகாரம் வந்தால், தனி குறிலை அடுத்து ஆகாரம் வந்தால் என்ன பண்ணும், வலி மிகும். எடுத்துக்காட்டுக்கு நிலாச்சோறு, என்னது, நிலா சோறு. நீ, இது வந்து குரில், இன்னு கூட்டல் ஈங்களா, தன்னகரத்தோட ஈ சேர்க்கும் போது என்ன கிடைக்குது, இந்த நீ கிடைக்குது. அப்போ இன் கூட்டல் ஈ, தன்னகரத்தோட ஈ சேருது, தனி குரில். இது என்னது, தனி குரில். இது மெய், இது தனி குரில். இந்த தனி குரில் அடுத்து என்ன வருது, நிலா, ஆ, ஆகாரம் வருதுங்களா, ஆகாரம் வருது. அதனால இந்த இடத்துல என்ன பண்ணுது, வலி மிகுது. நிலாச்சோறு தனி குரில், தனி குறிலை அடுத்து ஆகாரம் வரும் பொழுது வலி என்ன பண்ணும், மிகும். கனா கண்டேன், கனா கண்டேன், இந்த இடத்துல தனி குறிலுங்களா, கா என்னது, தனி குறில். கா என்பது தனி குறில். இந்த இடத்துல என்ன முடியுது, ஆகாரத்தில் முடியுது, ஆகாரம். அதனால இந்த இடத்துல வல்லினம் மிகுது. வல்லினம் என்ன, கசதப, கசதப மிகுது. மகரமெய், கடைசியில மகரமை, ஒரு எழுத்தினுடைய கடைசியில் மகரமை இருந்தால் வல்லினம் வந்து சேரும் பொழுது, வல்லினம் வரும்போது சேரும்போது என்ன பண்ணும், இந்த மகரமை கெடும். என்னது, கெடும். கெட்டு கசதப மிகும். கசதப மிகும். கசதபல ஏதோ ஒன்று மிகும். இந்த வல்லினத்துக்கு இனமானது, இந்த வல்லினத்தை போன்றது ஒன்று கெடும். வட்டப்பலகை, வட்டம் கூட்டல் பலகை, மகரம் வருதா, கசதப, குசுடுத்து புரு, கசடதப, கசடதப, கசடதப. வல்லினம் இந்த இடத்துல வந்துருச்சு. இந்த இடத்துல என்ன வருது, வல்லினம் வருது. இந்த இடத்துல மகரமெய் வந்திருக்கு, மகரமெய் வந்திருக்கு. அதனால என்ன ஆகும், இந்த மகரவை கெடும், வட்டம் கெடும். கெட்டு வட்ட பலகை, வட்ட கூட்டல் பலகைன்னு வருதுங்களா. இப்ப என்ன ஆகும், இந்த இடத்தில்
கசதப மிகும் வட்டப்பலகை. இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க. மரச்சட்டம், மரம் கூட்டல் சட்டம். இந்த இடத்துல என்ன இருக்கு? வல்லினம் இருக்கா? கசட தபர வல்லினம் ஒன்று இருக்கா? இந்த இடத்துல வல்லினம். இதற்கு முன்னாடி என்ன இருக்கு? மகரமை இருக்கு. அப்ப அந்த மகரமை கெடும், மகரமை கெடும். அப்ப என்ன இருக்கும்? மர சட்டம்னு இருக்கும். மர சட்டம். இந்த இடத்துல வலி மிகும். இப்ப என்ன பண்ணும்? வலி மிகும். அப்ப மரச்சட்டம் அப்படின்னு மாறுதுங்களா? இப்ப நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வல்லினும் மிகும் மிகா இந்த ரெண்டு இதுல மிகவும் முடிச்சிட்டோம். இப்போ மிகாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. வல்லினம் மிகாது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா புத்தகத்துல சிந்தனை வினா அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க? சிந்தனை வினா. சிந்தனை வினா இது இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வல்லினமையை வல்லொற்று பிழை விடுவதால் ஏற்படும் பொருள் மயக்கத்தை பத்தி கொடுத்துருக்காங்க சிந்தனை வினாவில். என்ன? கடைபிடித்தல், கடைபிடித்தல், கடைபிடித்தல். இந்த ரெண்டுக்குமான வேறுபாடு என்ன, பொருள் என்ன அப்படின்னு சொல்றாங்க. கடைபிடித்தல் அப்படின்னா பின்பற்றுதல் அர்த்தம். பின்பற்றுதல், அதை கொள்கையை பிடிப்போடு இருத்தல். கடைபிடித்தல்னா கடையை பிடித்தல், கடையில் இடம் பிடித்தல். கடையை பிடித்தல், இது கடையில் இடம் பிடித்தல். கடைய போய் பிடிக்கிறது, கடைக்கு இடம் பிடிக்கிறது. இங்க இப்பு இருக்கு, இங்க இப்பு இல்லை. வல்லினம் இங்க மிகுந்து இருக்கு, இங்க மிக இல்லை. அப்போ எப்படி, ஏன் பொருள் வேறுபடுது? பொருள் ஏன் வேறுபடுது? நமக்கு நல்லா தெரியும். ஒரு பெயர் சொல்லில் நம்ம என்ன சேர்க்க மாட்டோம்? வல்லொற்றை சேர்க்க மாட்டோம். அப்போ வல்லொற்றை சேர்க்கவில்லை என்று சொன்னால் இது என்ன? பெயர் சொல், பெயர் சொல். அப்போ இது என்ன? வல்லொற்று இணைத்திருக்கிறோம். அப்போ வல்லொற்றை இணைத்ததனால் அது என்னது? வினைச்சொல். இது வினைச்சொல். கடை அப்படிங்கிற வினைச்சொல்லினுடைய மீனிங் என்ன, அர்த்தம் என்ன? பின்பற்றுவது. கடைங்கிற பெயர் சொல்னா என்ன? மளிகை கடை இல்லையா, சாமான் கடை. அதை போல பெயர் சொல். அதனாலதான் ஒற்று சேர்க்காததற்கான மீனிங் கடையில், கடைபிடித்தல், கடையில் இடம் பிடித்தல் அல்லது கடைக்கு இடம் பிடித்தல் அப்படின்னும், கடைபிடித்தல் பின்பற்றலும் வந்திருக்கு. அப்போ வல்லொற்ற நம்ம என்ன பண்ணணும்? பொருத்தமான இடத்துல பயன்படுத்தல்னா ஏற்படக்கூடிய சிக்கலை பத்தி இது சொல்லுது. பொருள் மயக்கம் கூட இதை சொல்லலாம். பிறகு அதற்கு அப்படிங்கிறத எப்படி பிரிக்கணும்? அதற்கு, அதற்குங்கிறத இரண்டு விதமா பிரிக்கலாம், இரண்டு விதமா பிரிக்கலாம். அது என்ன? அது கூட்டல் அன் கூட்டல் கூ, இப்படியும் பிரிக்கலாம். இன்னொன்னு அதன் கூட்டல் கூ, இப்படியும் பிரிக்கலாம். எப்படி பிரிச்சாலும் இது சரி. சரிங்களா? அப்ப அதற்கு அப்படிங்கிறது கொடுத்து பிரித்தெழுதுகள் இந்த சொல் கேட்க வாய்ப்பு இருக்கு.